இப்போ வந்து ஏர் இல்லை, அதனால் ஆன் ஆகும். இது முதல்ல போட்டே விட்டுருணும், அதை ஆஃப் பண்ணவே கூடாது. அதான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ரொட்டேஷன்லேயும் ஏர் ஃபுல்லாகும். அதுக்கு தான் இந்த குயிக் ஜாயிண்ட் கப்ளர் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து குயிக் ஜாயிண்ட் கப்ளர். ரோட்டரியில் இருக்கப்பையும் கூட ரோட்டரி கப்ளர்னு சொல்லுவாங்க. ரொட்டேஷனில் இருக்கப்போ கூட ஏர் உள்ளே போகும். ஏர் உள்ளே போய் ஃபுல்லாகும். மவுத்து மாற்றவே இல்லையாடா? லேண்டிங் மேலே ஏறும். இது வந்து 30 PSI வச்சுருக்கோம். 30 PSI ஆல்ரெடி ஓடும். அதில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும். ஃபில் ஆனோடனே அதை ஃபில் ஆகிட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆனப்போ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கனாலே ஏர் கம்மியாக இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரெஷர் ஒர்க் ஆகும். கம்பல்சரி இப்போ ஏர் ஃபில் ஆகிட்டு இருக்கும். சுற்றிட்டு இருந்தாலும் ஃபில் ஆகும். சரியா? இந்த மாதிரி ஏர் ஆகிட்டுருக்கு. 30 ஏர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணால் அதிகம் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ணது வந்து இந்த ஏர் பத்தாது எனக்கு, இந்த ஏர் நிறையா வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம இந்த ஆண்டி கிளாக்கை சுற்றணும். கிளாக்கை சுற்றணும். இந்த ரீடிங் வந்து கீழே போகும். அடிக்கடி ஆன் ஆகிட்டு இருக்கும். நம்ம அவாய்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகணும். அதான் ஆட்டோமேட்டிக் கேல்குலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதில் என்ன பண்ணுறது, இதாக வந்து 5/2 3/2 சொன்னாலும் வரும். 2/2 ஒரு இன்லெட்டு ஒரு அவுட்லெட். நீங்கள் வீடியோ எடுத்துக்கணும். வீடியோ எடுத்துக்கணும். நீங்கள் தான் எழுதிக்கணும். 2/2 ஒரு இன்லெட்டு ஒரு அவுட்லெட். இதுதான் ப்ரெஷர் சென்சார் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரெஷர் மூலி கம்மியாக இருந்தால் இதை ஆன் பண்ணும். அந்த ப்ரெஷர் ரீச் ஆகிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணும். ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னா இங்கே ஏர் உள்ளே போகும். இந்த கம்ப்ரஸரையும் இந்த வால்வையும் சேர்த்து ஆஃப் பண்ணிடும். பாடி எப்போ ஏர் கம்மியாகுதோ அப்போ மறுபடியும் இந்த வந்து இது ஆன் பண்ணிடும். இப்போ ஏர் கம்மியாச்சுன்னா ஆன் ஆகுதுன்னா ரைட் சைடு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஆன் ஆகும். ஏர் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். மறுபடியும் அந்த ப்ரெஷர் ரீச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஸோ இதாக வந்து இந்த ப்ரெஷர் சுவிட்சு 2/2 சொல்லினாட்டு வருது. இது நம்ம ப்ரெஷர் கேஜ் நம்ம பார்த்துக்கிறதுக்காக. இப்போ இதான் வந்து குயிக் ஜாயிண்ட் கப்ளர். அது ரோட்டரியில் இருக்கப்பையும் கூட ஏர் உள்ளே போகும். சுற்றினா கூட ஏர் உள்ளே போகிறது தான் இது ரோட்டரி கப்ளர். குயிக் ஜாயிண்ட் கப்ளர்னு சொன்னால் ரோட்டரி கப்ளர். இது வந்து நம்ம ஸ்கூட்டியோட வீல், நம்ம மாதிரி ஸ்கூட்டி வீல். இது வந்து நுமாட்டிக் சைடு. ஹைட்ராலிக் கிடையாது, நுமாட்டிக். அவுட்டர் டயாமீட்டர் 45, இன்னர் டயாமீட்டர் 40, ஸ்ட்ரோக் லென்த் 160 mm, டிஸ்டன்ஸ் ஆல்டர் 10 mm. இப்போ நீங்கள் மேலே ஏற்றணும் வச்சுக்கணும். இது வந்து கம்பல்சரி ஆனால் தான் மேலே ஏறும். அதான் பிரச்சனை ஏறும். ஹைட்டாக சுவிட்ச் ஒன்று பிளான் பண்ணால் அது கரெக்டாக வர மாட்டேங்குது. இது மேலே இதுதான் லேண்டிங் மேலே. இது வந்து நீங்கள் கம்பல்சரி ஆனில் இருக்கிறப்ப தான் பண்ண முடியும். ஆமாம். அது வந்து இது வந்து 5/2 டைரக்ஷன் கண்ட்ரோல் வரும். ஒரு இன்லெட்டு 2 அவுட்லெட் 2 எக்ஸாஸ்ட். என்னாங்கன்னா இப்போ இந்த வால் இந்த பக்கம் போட்டிங்க அப்படின்னா ஏர் வந்து உள்ளே போகும், மேலே ஏறும். அதே மாதிரி இந்த பக்கம் போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற வெளியே வரும். சென்ட்ரலில் போட்டிங்கன்னா எது நடக்காது. சென்ட்ரலில் போட்டிங்கனாக்கா அது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகும். சரியா? இல்லைன்னா உள்ளே போகிற ஏற்குள்ள இங்கே